Hey guys, welcome back to Tamil and Tech channel. Okay guys, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆப் பார்க்க போறோம். பட் அந்த ஆப்ல என்னென்னலாம் ஏர்ன் பண்ற ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் லாஸ்டா ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். எத்தனை பேருக்கு பேங்க் விட்ராவல் கிரிப்டோ விட்ராவல் வேணும் அண்ட் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்குது, அதுக்கு எத்தனை பேர் ஓட் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். மெஜாரிட்டி பேங்க் தான் இருக்குது. பட் நான் அதை எதிர்பார்த்து கிரிப்டோ அண்ட் பேங்க் விட்ராவல். ஓகேவா? ஏன்னா நீங்கள் கிரிப்டோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை பேங்க்குக்கும் பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக நம்ம இதுக்கு மேலே வரப்போகிற வீடியோலாம் பார்க்கலாம். நீங்கள் பேங்க் விட்ரா வச்சுருக்கீங்க, ஸோ அதில் நீங்கள் எதாவது இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த இது இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஃப்ரீயாகவே நீங்கள் மணி கொடுக்க போகிறாங்க. அதை நீங்கள் பேங்க்குக்கும் சேர்த்து விட்ரா எடுக்கும்போது ஒய் நீங்கள் கிரிப்டோ செலக்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியல. அது ரொம்ப பெரிய விஷயமே இல்லைங்க. அது நான் உங்களுக்கு சிம்பிளாக எப்படி பண்ணுறது நிறைய ஷார்ட்கட் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த வீடியோ இன்னும் நிறையா பூஸ்ட் ஆகுதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை. அப்படி உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நம்ம டெலகிராம் குரூப்பில் கமெண்ட் பண்ணுறது. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கிரிப்டோவில் இது பார்த்தீங்கன்னா ஒரு டெலகிராம் பாட். இதில் எப்படி நம்ம டெய்லி சிப்பர் கோடை அன்லாக் பண்ணுறது, எப்படி இதில் காட்டுருக்க அந்த கோடெல்லாம் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இது போல் காம்போ கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வரும். ஸோ அந்த காம்போ கார்ட்ஸை எப்படி அன்லாக் பண்ணுறது, அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அண்ட் இதில் எப்படி விட்ரா பண்ண போகிறோம், இது போல் சில டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதில் வர ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் பேங்க்குக்கும் பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணலாம். அண்ட் நீங்கள் இதுக்கு தனியாக வேலெட்லாம் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டெலகிராம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலெட் இருக்குது. அந்த வேலெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடும். ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நம்ம எப்படி விட்ரா பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் எப்படி அதிகமாக ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான மணி ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸை பற்றின வீடியோஸ்லாம் பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி ஆள வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பேங்க் அண்ட் பேடிஎம்க்கு ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் அண்ட் கிரிப்டோன்னு எல்லா மாதிரினா போடும். ஸோ இது போல் அப்டேட்டடாக இருக்கிறதுக்கு நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் ஆப் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு போஸ்ட்டுக்கு தான் வரும். இந்த ஆப்பை நான் போஸ்ட் போட்டு இதுக்கு அதில் லிங்க் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணலாம். இந்த போல் வருது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் டு ஓப்பன் இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் கேட்கும். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஓப்பன் ஆகிடும். ஓகே? ஸோ டேரெக்டாக நீங்கள் இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் டிஃபால்ட்டாக போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் இந்த பாட்டில் ஓப்பன் ஆகிருக்கும் ஒரு டிக் மார்க்கோட. இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு இது கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதில் ப்ளே இன் ஒன் கிளிக்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிடும். ஸோ இதில் நம்ம இப்படிலாம் ஏர்ன் பண்ணுறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் இப்போ நம்ம லைன் பை லைனாக பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 மில்லியன் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இருக்குது. நான் லெவலப் ரொம்ப ஈஸியாக பண்ணேன், ஏன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஓகே? ஸோ அது எப்படின்றதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே ஏர்னுன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு அதிகமான காயின்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே அகாடமி வீடியோ, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் காயின். அண்டு கைடுக்குன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் காயின். அண்ட் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெய்லி செக்கிங்கில் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிட்டேன். ஸோ இது போல் கிளைம் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியான அமௌண்ட்டு. அண்ட் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா இல்லை எக்ஸில் போய் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏர்னுன்ற இந்த ஆப்ஷனில் இந்த எல்லா டாஸ்க்கையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிருங்க. ஓகே? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கிளிக் பண்ணுறேன், வாட்ச் வீடியோன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ வாட்ச் வீடியோனா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இதை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு பாஸ் கூட பண்ணிடுறேன். ஓகே? ஸோ பாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு பேக் போங்க. இங்கே செக்குன்னு பார்த்தீங்கன்னா வராது. ஓகே? வெயிட் ஃபார் 1 ஹவர்ஸ்னு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தாலே இங்கே டிக் மார்க் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 5000 காயின்ஸ் ஒரு ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இங்கே மைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான விஷயமே. இதில் உங்களுக்கு 3 கார்டு பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்கும். ஓகே? ஸோ 3 கார்டு பிளாங்காக இருக்குது. இதில் நீங்கள் இந்த காம்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த 5 மில்லியன் காயின் நமக்கு கிடைக்கும். ஓகே? ஸோ இந்த காயினை நீங்கள் எப்போ இந்த டோக்கன் லான்ச் ஆகுதோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே? ஸோ அதாவது மணியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை பேங்க்குக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம எப்படி இந்த காம்போ கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் அதுக்கெல்லாம் கவலையே படாதீங்க, ஏன்னா நம்ம டெலகிராம் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இதுதான் நமக்கு கொடுத்துருக்குது. ஓகே? இன்றைக்கான இது அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற ஒரு இதில் 100K இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஃபோட்டோ அண்ட் இந்த செட் காயின் அண்ட் பார்த்தீங்கன்னா மீம் காயின். ஸோ இது 3த்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்போவாக சேர்க்கணும். ஓகே? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் டு ஓப்பன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா பாட் ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் இதுலேருந்து எப்படி அன்லாக் பண்ணுறதுன்றதை நான் இப்போ சொல்கிறேன்.
ஸோ ஓகே நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மைன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த இன்ஃப்ளூயன்சர் இல்லையா, ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடுவோம். நீங்கள் அதை மாற்றி கூட எடுக்கலாம், லைனாக தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறதுல போய் தேடுங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மீம் காயின், நமக்கு மீம் காயின் இது இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் லெவல் 10ன்னு இருக்குது. ஸோ அது எப்படி ப்ரோ இன்ஃப்ளூயன்சர் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேலே பிஆர் அண்ட் டீம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இன்ஃப்ளூயன்சர்னு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர் இருக்குது. ஓகே, பட்டு இன்ஃப்ளூயன்சரில் அன்லாக்கில் இல்லை, லாக்கில் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸு லெவல் 5 போகணும். ஸோ எக்ஸுன்றது இருக்குது, நம்ம ஆல்ரெடி லெவல் 1ல் இருக்கோம், லெவல் 5 வரையும் நம்ம அப்கிரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்க காயினை வச்சு அப்கிரேட் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் உங்களுக்கு 5000 தான் கொடுப்பாங்க. அந்த ஏர்னுன்ற ஆப்ஷனில் இருக்க காயினை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஜஸ்ட்டு நம்ம 5 லெவல் ரீச் பண்ண வரும். ஸோ இப்போ ரீச் பண்ணிட்டோமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இன்ஃப்ளூயன்சரை பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு காம்போ நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதை வச்சே நம்ம இதையும் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிட்டோம் கரெக்டாக. அதாவது இங்கே ஒன்று இருந்துச்சு இல்லையா, என்னங்க அது மறந்து போச்சு எங்கே இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ மீம் காயின் இது இருக்குது, அதுக்கு இன்ஃப்ளூயன்சர் வந்து லெவல் 10 ஆகணும். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் தான் போட்டோம் கரெக்டாக. இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு லெவல் போட்டோம், அதுக்கு அடுத்து நம்ம இப்போ இதை அப்கிரேட் பண்ணோம். ஓகே, ஸோ அதனால் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். அகைன் ஒரு இதை அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சரை கிளிக் பண்ணுறேன். அகைன் இதை பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பர் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ காயின்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள், 331 கிடைக்குது. ஸோ இது போல் அது மாறிக்கிட்டே இருக்கும். இது காயின்ஸும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளைம் ஆகிடும். ஓகே, ஸோ இது எத்தனாவது லெவல், 10 லெவல் இருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அதனால் 10 லெவல் நான் பார்த்தீங்கன்னா போட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ பாருங்கள் நான் இன்ஃப்ளூயன்சர் 10 லெவல் போட்டேன். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பர் ஹவருக்கு 3700 சில்லற காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மீம் காயின் அன்லாக் ஆயிடுச்சா. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்த காம்போவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஓகே அடுத்த காம்போ நமக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ அடுத்து இன்னும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு காம்போ. ஸோ அந்த காம்போ என்னென்னு பார்த்துடலாம், மறந்துட்டேன் அதை. ஸோ அந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷெட் காயின் அப்படின்ற ஒரு கார்டு. ஸோ அந்த கார்டை கண்டுபிடிக்கலாம். ஓகே கைஸ், செட் காயின் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. அது கேஒய்பி பார்த்தீங்கன்னா லெவல் 3 வரையும் போடணும். அது பார்த்தீங்கன்னா லீகலில் இருக்குது. ஓகே, ஸோ லீகலில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ 500 காயின்ஸ் கொடுத்து நான் அப்கிரேட் பண்ணுறேன். 3rd லெவல் வரையும் கொண்டு வரணும். ஸோ 2nd லெவல் போட்டாச்சு. ஸோ 3rd லெவலையும் அடுத்து போட்டுருவோம். ஓகேவா? ஸோ போட்டோன்னே லெவல் முடிஞ்சு போச்சு. நம்ம இப்போது அதையும் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிருப்போம். மார்க்கெட்டில் போவோம். ஸோ ஷெட் காயின் இருக்குது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ கிளைம் பண்ணவொடனே அகைன் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இப்போ நம்ம ப்ரைஸ் போல் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டோம். 5 மில்லியன் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. நான் எப்போ 15 மில்லியன் காயின்ஸ் போகிறனோ இது பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்லேருந்து லெவல் மாறிட்டே இருக்கும். ஸோ லெவல் அதிகமாக நமக்கு காயின்ஸ் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா 4500 இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம டேப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காயின்ஸும் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். இது மாதிரியும் நீங்கள் இதை ரீஃபில் ஸ்பீட் ஆகிடும். ஸோ ரீஃபில் பண்ண நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். இல்லை ஆட்டோ டேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, டச் ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்பு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது எப்படின்றத. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த சிப்பர் கோட் எப்படி நம்ம போகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை தனியாக இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன போட்டுருக்காங்கன்னா Web3 அப்படின்றதான் இன்றைக்கான சிப்பர் கோடு. இதை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரெஃபரன்ஸுக்கு பின்னாடி நான் லேப்டாப்பை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ லேப்டாப்பில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்காங்க என்ன லெட்ரு நான் இங்கே கொடுத்துருக்கணும், அதை பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம திருப்பி அகைன் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டாக மாற்றணும். ஓகேவா? பின்னாடி அங்கே ஒரு பொம்மை இருக்கு இல்லையா, ஸோ ஆம்ஸ்டர். ஸோ அந்த லோகோவை பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலரில் மாற்றணும். ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஏர்ன் பர் டேப்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா 1 2 3 டைம் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி சிப்பர் அன்லாக் ஆகிடும். ஸோ இதுக்கடுத்து இதை நீங்கள் டேப் பண்ணுறது அதில் நான் போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ சைடில் வேணால் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ டபிள்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாட்டு அண்டர்ஸ்கோர்னு இருக்குது. டாட் அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணால் ஒரு டாட் வரும். அண்டர்ஸ்கோர்னா நீங்கள் ஒரு 2 செகண்ட் பார்த்தீங்கன்னா அழுத்தி ஹோல்ட் பண்ணிவிட்டு விட்டீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாட்டு பார்த்தீங்கன்னா வச்சுடுறேன், ஏன்னா டாட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அழுத்தி பிடிச்சி ஒன்று அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒன்று. ஸோ இதை நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா டபிள்யூன்றது இங்கே வந்துடுச்சா. ஸோ அதுக்கடுத்து ஈக்கு வந்து ஒரு டாட்டு, சாரி தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா நான் அதை ஓப்பன் பண்ணோம். ஓகே, ஒரு டாட்டு லாங் ப்ரெஸ் ஃபார் 2 டைம். ஸோ கொடுத்தோன்னா டபிள்யூ வந்துடும். அதுக்கடுத்து ஈக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து அண்டர்ஸ்கோடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டாட் வைக்கணும். ஓகேவா? பட் இதை நீங்கள் ஸ்பீடாக பண்ணணும், அப்போ தான் பண்ண வரும். ஏன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போயிடுது. அதுக்கடுத்து 3க்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டாட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோட். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக பண்ணுறேன். ஓகேவா? பண்ணுறேன். டாட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டபிள்யூ பார்த்தீங்கன்னா வந்துடும். அண்டு டாட்டு பார்த்தீங்கன்னா இ வந்துடும்.
அண்டு லாங் ப்ரெஸ்ஸு டபுள் ட்ரிபிள் டேப் ஃபார் பி அண்டு பார்த்தீங்கன்னா 3க்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டேப்பு 2 அண்டர்ஸ்கோடு. ஓகே கைஸ் 3 பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ 3 வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு கோடு கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகே ஸோ டேக் ப்ரைஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1 மில்லியன். ஓகே ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஸோ சிம்பிளாக இவ்வளோ தான். பட் இந்த வாட்டி கொடுத்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஓகே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக நோட்டில் எழுதி ஸ்பீடாக பண்ணுங்கள். நான் வீடியோவில் பேசிட்டே பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அது என்னால் பண்ண முடியல. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதில் ஏர்ன் பண்ணுறது இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணணும். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் டெய்லி நம்ம டெலகிராமில் அப்டேட்டாக இருங்க, எல்லாமே வந்துடும். ஸோ அதை டோக்கனை பார்த்தீங்கன்னா இது பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அது கேட்குற கேள்விக்கெலாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கோடு தரும். ஸோ அந்த கோடை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் டெலகிராம் டெலீட் பண்ணிட்டாலும் அந்த கோடு வச்சு தான் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் டெலகிராம் வேலெட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் ஒரு பேர் போட்டு அதில் என்னென்னலாம் அவங்க கொடுத்தாங்களோ அந்த ப்ளேஸை பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் தான் கைஸ். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இது போல் நிறைய ஆப்ஸ் வரப்போகுது. ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா மணி ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸும் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. நம்ம வேறு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். மதுரை லவ் யூ பை கைஸ். டேக் கேர்.